ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மதிய சமையல், அதாவது மதியம் என்ன வேலை பார்க்குறோம் அதை பற்றி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பருப்பு தான் வேக வச்சுருக்கேன். பருப்பு வந்ததும் தக்காளி, வெங்காயம், மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து கரண்ட் அடுப்பில் தான் சமையல். காலையில் சமையல் முடிஞ்சதுமே கேஸ் காலி ஆகிடுச்சு. ஆனால் ஃபுல் சிலிண்டர் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்க மாட்ட சொல்லியிருந்தால் அவங்க கொஞ்சம் வேலையாக இருந்தது போயிட்டாங்க. எனக்கு மாட்ட தெரியாது, அதாவது தெரியாதுங்கிறத விட பயம். கேஸ் சிலிண்டர்னாலே ஆரம்பத்தில் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இருந்த பயம் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது. தக்காளி வெங்காயம்லாம் வந்துருச்சு. அதனால் காய் கட் பண்ணி வச்சுருக்க காயும் சேர்த்துட்டேன். அது வேகிற கேப்பில் ஒரு ஜூஸ் போட்டுக்கலான்னு சொல்லி இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான் போடுறோம். இந்த சின்ன லெமன் 15 ரூபா. வெயில் காலத்தில் லெமன் விலை கூட்டிட்டு அரை லெமன் எடுத்து தான் ஜூஸ் போடுறேன். டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் குடித்தா தான் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த சூட்டை தணிக்க முடியும். நன்னாரி சர்பத்து எதுவுமே ஊற்றலை, சும்மா தான் ஜூஸ் போட்டுக்கிட்டோம். வேறு ஐஸ் க்யூப்லாம் போடலை. சப்ஜா விதை சேர்த்துக்கிட்டோம். உடனே நாங்கள் 3 பேரும் குடிச்சுக்கிட்டோம். வெயில் காலத்துலேயுமே சளி பிடிக்க தான் செய்யுது. கொஞ்சம் சளி இருக்கிறதுனால தான் ஐஸ் க்யூப்பு தவிர்த்துட்டோம். ஜூஸை குடிச்சிட்டு அந்த காய் வந்துருச்சு சாம்பாருக்கு. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டோம், காய்க்கு தவிர மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் வெந்து வந்த உடனே சாம்பார் பொடி, நான் சக்தி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன், அதையும் நான் போட்டுட்டேன். சாம்பார் பொடி லைட்டாக கொஞ்சம் ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காயில் சீரகம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஒரு கொதி விட்டு வரும்போது கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டுருக்கனால கம்மியாக தான் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு ரெடியாக வரும்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அப்புறம் சாதத்தையும் அடுத்தால வச்சுட்டேன். வேறு கூட்டு ஒன்றும் இன்றைக்கி செய்யலை, ஏன்னா கரண்ட் அடுப்புலேயே அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால சாதம், சாம்பார், காலையில் வச்ச உருளைக்கிழங்கு கூட்டு இருக்குது, அவ்வளோதான்.